விசிக தலைவர் திருமாவளவனின் எக்ஸ் பக்கத்தில் சனிக்கிழமை காலை 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இடங்கள் ஒதுக்கீடு அல்ல, அமைச்சரவையில் அதிகார பங்கு வேண்டும் என கேட்டோம் என அவர் பேசியிருந்த பழைய வீடியோ ஒன்று பகிரப்பட்டிருந்தது. பின்னர் சில நிமிடங்களிலேயே அந்த வீடியோ நீக்கப்பட்டது. தமிழக அரசியலில் இது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து திருமாவளவன் விளக்கம் அளித்த பின்னர் மாலையில் அந்த வீடியோ மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அந்த வீடியோ இணைப்புக்கு மேல் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என 1999 தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த போதே உரத்து முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கடந்த செப்டம்பர் 12 மறைமலை நகரில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் ஆற்றிய உரையின் சுருக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என 1999 பேசினேன். இதை நினைவுபடுத்தி செங்கல்பட்டில் நான் பேசியதை எனது அட்மின் எடுத்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். ஏன் அதை நீக்கினார் என தெரியவில்லை. இன்னும் எனது அட்மினை தொடர்பு கொண்டு பேசவில்லை. அதிகாரம் எளிய மக்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதுதான் எப்போதும் எங்கள் கோரிக்கை. எனக்கு உண்மையில் அரசாங்கத்தில் பங்கு வேண்டும் என நினைத்திருந்தால் தேர்தல் நேரத்தில் கேட்டிருப்பேன். இப்போது கேட்க வேண்டிய அவசியமில்லை. தேர்தல் அரசியலோடு இதை முடிச்சு போடக்கூடாது என்று கூறினார். இதன் தொடர்ச்சியாகவே அந்த வீடியோ மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. மேலும் அரசியல் கணக்கு போட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் 14 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமை காலை சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் வந்த முதலீடுகள் குறித்து நான் விளக்கமாக கூறியுள்ளேன். அது மட்டுமின்றி தொழில்துறை அமைச்சர் புள்ளி விவரங்களுடன் விளக்கியுள்ளார். சட்டப்பேரவையிலும் தெளிவாக கூறியுள்ளார். அதை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியும் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்வதாக கூறினார். ஆனால் அதில் 10% ஒப்பந்தம் கூட நிறைவேற்றவில்லை. அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. அதை கூறினால் அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் என்பதால் அதை தவிர்த்துள்ளேன். இது அரசியல் நோக்கத்துடன் கூறப்படுவது. இதில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக முதலீடுகள் வந்துள்ளது. உறுதியான முதலீடுகளாகவும் வந்துள்ளது. அதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறியிருந்தார். கோவையில் தொழில்கள் நசிந்து வருவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டும் கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத தமிழகத்தின் முதல்வரான மு க ஸ்டாலின் தான் வெட்கப்பட வேண்டும். கொங்கு மண்டலம் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் மன்னிக்காது என்று வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இதனிடையே தனிப்பட்ட சந்திப்பு தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது தவறான புரிதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவை பகிர்ந்தமைக்கு தமிழ்நாடு பாஜக மன்னிப்பு கோரியுள்ளது. வீடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற அனுமானங்கள், தவறான அரசியல் புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் என கோவை அன்னபூர்ணா உணவகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தோடா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அவர், ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் பிரதமர் சம்மன் நிதியின் கீழ் ரூபாய் 6000 பெறுகிறார்கள். இப்போது பாஜக அதை ரூபாய் 10,000 உயர்த்துவதாக அறிவித்துள்ளது என்றார். விவசாயிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு வெங்காயத்தின் ஏற்றுமதி வரியை 40% 20% மோடி அரசு குறைத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் போராட்டம் நடத்தும் மருத்துவர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி பணிக்கு திரும்புமாறு அவர்களை வலியுறுத்தினார். போராட்டம் நடத்திய மருத்துவர்களை சமாதானப்படுத்த தான் மேற்கொண்ட கடைசி முயற்சி இது என்றும் அவர் கூறினார். மணிப்பூர் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்துள்ள காங்கிரஸ் கட்சி, வெளிநாடுகள் உள்நாட்டு பயணங்களை திட்டமிட்டு பிரதமர் கவனமாக மணிப்பூரை தவிர்த்து வருகிறார் என்று சாடியுள்ளது. குரூப் 2 பதவிகளில் 507 காலியிடங்கள், குரூப் 2A பதவிகளில் 1820 காலியிடங்கள் என மொத்தம் 2327 காலியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் 2763 மையங்களில் சனிக்கிழமை நடந்தது. தேர்வெழுத 7,93,966 பேர் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் 5,81,305 பேர் மட்டுமே தேர்வெழுதினர். எஞ்சிய 2,12,661 பேர் ஆப்சென்ட் ஆனார்கள். தேர்வு காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு நிறைவடைந்தது. பொது அறிவு பகுதி மற்றும் பொது தமிழ் பகுதியில் கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து தெரிவித்தனர்.
தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை நடந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வின் பொது அறிவு பகுதியில் ஆளுநர் பதவி குறித்த சர்ச்சைக்குரிய கேள்விகள் மற்றும் பதிலுக்கான ஆப்ஷன்கள் இடம்பெற்றிருந்தது கவனம் பெற்றுள்ளது. கூற்று காரணம் வடிவிலான அந்த கேள்வியில் கூற்று பகுதியில் இந்திய கூட்டாட்சியில் மாநில அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என இருவகையான பணிகளை செய்கிறார் என்று கொடுக்கப்பட்டு, காரணம் பகுதியில் ஆளுநர் அலுவலகம் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கான பதிலாக பின்வரும் 5 ஆப்ஷன்கள் தரப்பட்டன. 1. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. 2. கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் உள்ளது. 3. கூற்று தவறு காரணம் சரி. 4. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் இல்லை. 5. விடை தெரியவில்லை. மேற்கண்டவற்றில் சரியான விடையை தேர்வர்கள் தேர்வு செய்ய வேண்டும். தமிழக ஆளுநர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஆளுநர் பதவி தொடர்பாக TNPSC தேர்வில் சர்ச்சைக்குரிய வினா கேட்கப்பட்டிருந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.